அவ்வளோ பேசுகிறேன். ஆஸ்டின் அண்ட் சாலமன் பாப்பியா? இல்லை இல்லை, எப்படினாலும் தரப்பு சொல்லி. முத்தண்ணன் அவங்களுக்கும் அருமையா சமைச்சு எடுத்துட்டு வந்த நம்ம ஆஸ்டின் ஆட்சி மேம்களுக்கும் அவங்களுக்கு எல்லா விதமான ஹெல்ப்பும் செஞ்ச நம்ம ஆஸ்டின் அப்பச்சி எல்லாருக்கும் வணக்கம். ஆங்கில புத்தாண்டு மற்றும் தை திருநாள் நல்வாழ்த்துக்கள். ஸோ நான் வந்து வாழ்க்கையை பெரிதும் அனுபவித்து வாழ்ந்தது வந்து அந்த காலம் தான் அப்படின்னு இந்த சைடில் நான் பேச வந்திருக்கேன். நான் ஸ்ட்ரெயிட்டாக நான் எடுத்துகிட்டு வந்த பாயிண்ட்ஸ்க்கே போயிடுவேன். ஸோ இப்போ நம்ம பிள்ளையார் நோம்புலேயே பார்த்தோம், நிறைய பேர் பார்த்தீங்கன்னா இந்த யங் ஜென்ரேஷன் வந்து கையில் போபா டீ, மொஜிட்டோ அதெல்லாம் வச்சுட்டு இருந்தாங்க. ஸோ நாங்களாம் கிட்ஸாக இருந்தோம், நாங்களாம் சின்ன பிள்ளையாக இருந்தபோது டியூப் பெப்சின்னு ஒன்று இருக்கும். அது எத்தனை பேர் இங்கே எல்லாம் சாப்பிட்ருக்கீங்கன்னு தெரியல. கலர் கலராக இருக்கும். அதுக்கு இன்னொன்று வந்து 1 ரூபி பெப்சி, அது 1 ரூபா தான். அதை வாங்குறதுக்கு வீட்டில் காசு வாங்கிட்டு ஃப்ரெண்ட்ஸோட சைக்கிளில் போய் அங்கே அந்த கடைக்கிட்ட முக்கில் நின்று சாப்பிட்ற அந்த சந்தோஷம், எத்தனை போபா டீ எத்தனை மொஜிட்டோ வாங்கினாலும் அதெல்லாம் இப்போ கிடைக்கிறதே கிடையாது. அண்ட் இப்போ எங்கள் அணி தலைவர் சொன்ன மாதிரி ஆயா வீட்டுக்கு போகிறது வந்து அது ஒரு பயங்கரமான எக்ஸைட்மெண்ட். எல்லா வெக்கேஷனுக்கும் ஒவ்வொரு வருஷமும் ஒரே இடத்துக்கு தான் போவோம், ஒரே செட் ஆஃப் பீப்புள், அதே கசின்ஸை தான் பார்ப்போம். ஆனால் நம்ம சந்தோஷத்துக்கு எந்த வித குறைச்சலும் இருந்ததே கிடையாது. இப்போ ஒவ்வொரு வெக்கேஷனுக்கும் ஒவ்வொரு கண்ட்ரி போகிறோம், பட் அது இதுக்கு ஈக்குவலண்ட்டாக ஆகிறதே கிடையாது. அண்ட் அதே மாதிரி முன்னாடியெல்லாம் தீபாவளினா அது ஒரு 10 நாளுக்கு முன்னாடி தீபாவளி வந்துடும், தீபாவளி கலை வந்துடும். ஸோ அந்த ஸ்வீட் செய்கிறது, அந்த பலகாரம் செய்கிற அந்த வாசனை, ஒரு வாரத்துக்கு முன்னாடி நம்மலாம் பட்டாசு வெடிக்க ஆரம்பிச்சிருவோம். இப்போல்லாம் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, புது ட்ரெஸ் வாங்குவாங்க, ஆன்லைன்லேயே எல்லாத்தையும் ஆர்டர் பண்ணிடுவாங்க. ஸ்வீட்ஸ் எல்லாம் அதை அடுக்கி வச்சு அழகாக ட்ரெஸ் பண்ணி ஒரு ஃபோட்டோ எடுத்து இன்ஸ்டாவில் போஸ்ட் பண்ணிடுவாங்க. ஸோ தீபாவளி இஸ் டன், தீபாவளி முடிஞ்சுது, அதோட தீபாவளி முடிஞ்சுது. அதை விட கொடுமை என்னன்னா, இப்போ டைம் குறிச்சு தராங்க வெடி வெடிக்கிறதுக்கு. 8 to 10 மணிக்குள்ள தான் வெடி வெடிக்கணும் அப்படின்றாங்க. அந்த வெடி வெடிக்கிறதுல தான் அந்த சைல்ட்ஹுட்டோட தீபாவளியே எங்களுக்குலாம் இருந்தது. ஸோ இப்போ அதெல்லாம் ரொம்பவே மிஸ் பண்ணுறாங்க. ஸோ இதுலலாம் அந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்களை ரசித்து வாழ்ந்து வந்த நாங்களாம் சின்ன பிள்ளையா இருக்கோம். இப்போ இருக்க கிட்ஸ்லாம் வந்து அதை ரொம்ப மிஸ் பண்ணுறாங்களோ அப்படின்றது வந்து இப்போ நம்ம ஏதாவது இன்ஃபர்மேஷன் வேணும் அப்படின்னா உடனே நம்ம கூகுளில் தான் தட்டுறோம். அம்மாவுக்கு ஃபோன் பண்ணுறோம், அப்பாவுக்கு ஃபோன் பண்ணுறோம், இல்லை ஆயா அப்பத்தாக்கு ஃபோன் பண்ணுறோமோ இல்லையோ, கூகுளில் தான் ஃபஸ்ட்டு பார்க்குறோம். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு கோலம் போடணும்னு வச்சுக்கோங்களேன். முன்னாடிலாம் கோலம் போடணும்னா அம்மாட்ட கேட்போம், ஒரு 5 புள்ளி கோலம் ஏதாவது சொல்லுமா, 8 புள்ளி கோலம் ஏதாவது சொல்லுமா. இப்போல்லாம் நம்ம வந்து கூகுளில் போட்டால் நிறைய சஜஷன்ஸ் வந்துருக்கு. ஆனால் அப்போல்லாம் வந்து அம்மா ஒரு கோல நோட் வச்சுருப்பாங்க. எங்கள் வீட்டில் எங்கள் அம்மாவோட கோல நோட்டுன்னு எங்கள் அம்மா 10th படிக்கும் போது இருந்த ரெக்கார்ட் நோட்டு. அந்த ரெக்கார்ட் நோட்டுக்கு பின்னாடி அழகாக கோலம் போட்டு அவங்க ஹேண்ட் ரைட்டிங்கில் எழுதி வச்சுருப்பாங்க. அது வந்து இன்ஃபர்மேஷனும் ஆச்சு. எவ்வளோ வருஷம் கழிச்சு அதை எடுத்து பார்த்து அம்மா ஹேண்ட் ரைட்டிங்கில் அதை பார்க்கும்போது இருக்க அந்த மொமெண்ட்ஸ், அது ஒரு நெகிழ்ச்சியான மொமெண்ட். அதெல்லாம் தான் ரசித்து வாழ்றதுன்றது. இதெல்லாம் வந்து டெக்னாலஜி இஸ் ஓவர்டேக்கன் எவ்ரிதிங். அந்த சின்ன சின்ன எமோஷன்ஸ், குட்டி குட்டி சந்தோஷம், அந்த நெகிழ்ச்சி, இது எல்லாமே அந்த காலத்தில் இருந்தது தான் நான் நம்புகிறேன். இங்கே எத்தனை பேர் பேரண்ட்ஸ் டீச்சர்ஸ் மீட்டிங்க்கு போயிருக்கீங்க ஸ்கூலில்? இப்போ நான் ஒவ்வொருத்தரையும் கூப்பிட்டு கேட்டால் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமான கதை சொல்லுவீங்க பேரண்ட்ஸ் டீச்சர்ஸ் மீட்டிங் போகிறது. ஸோ பேரண்ட்ஸ் டீச்சர்ஸ் மீட்டிங்லாம் என்னென்னு நான் இப்போ இருக்க கிட்ஸுக்கு சொல்கிறேன். ஸோ வந்து ஒவ்வொரு ஸ்கூலில் ஒவ்வொரு கிரேட் நீங்கள் போகும்போது அந்த ப்ரோக்ரஸ் எப்படி போகுதுன்றது தே ஆஸ்க் டு பிரிங் யுவர் பேரண்ட்ஸ். அவங்க பேரண்ட்ஸை கூட்டிகிட்டு வந்து நம்ம டீச்சர்ஸ் எல்லாம் மீட் பண்ண வைப்பாங்க. ஸோ நாங்கள்லாம் வந்து ஒவ்வொரு தடவையும் ஒவ்வொரு ஃபீலிங்கில் போவோம், ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு ஃபீலிங்கில் வருவான். அது இதே இது நல்லா படிச்சிருந்தா நம்ம ப்ரைடாக நல்லா கெத்தாக நடந்து போவோம். இதே இது ஃபெயில் ஆகி சொதப்பிருந்தோம், ஐயோ என்னத்தை சொல்ல போகிறானுங்களோ அப்படின்னு நம்ம இந்த ஃபீலிங்கில் போவோம். எங்கள் அம்மா எங்கள் அப்பாலாம் இது என்ன பண்ணி வச்சிருக்குதோ, இது என்னத்தை சொல்ல போகிறாங்களோ அப்படின்னு வருவாங்க. ஸோ அதே மாதிரி நமக்கு பிடிக்காத ஒரு ஸ்ட்ரிக்டான டீச்சர் இருப்பாங்க. அவங்க கண்ணில் வந்து நம்ம பற்றவே கூடாது, அம்மா அப்பாவை காட்டிடவே கூடாதுன்னு சொல்லி அவங்கள அப்படியே மறைச்சு கூட்டிட்டு போகலாம். அதெல்லாம் ஒரு த்ரில். ஸோ இது ஒரு சின்ன ஒரு இதுலேயே எவ்வளோ எமோஷன்ஸ் இருக்கு. இப்போ வந்து ஒரு வாட்ஸ்அப் மெசேஜ் ஒரு எஸ்எம்எஸ் அதில் திஸ் இஸ் யுவர் சைல்ட்ஸ் ப்ராக்ரஸ் அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சிடுறாங்க. ஜஸ்ட் இன் ஃபியூ செகண்ட்ஸ் அது முடிஞ்சிருது. பட் இதே இது வி காட் அ டைம். நமக்கு அது ஒரு பேரண்ட்டுக்கும் ஒரு சைல்டுக்கும் ஒரு பாண்டிங்கான டைமாக கூட அதெல்லாம் இருந்தது.
இப்போ நாங்கள் ரீசெண்டாக வந்து நயக்ரா ஃபால்ஸ் போயிருந்தோம். ஸோ நயக்ரா ஃபால்ஸ் பார்க்கணுன்றதுலாம் என்னோட ட்ரீம், இட்ஸ் a ட்ரீம் பிளேஸ். ஸோ அங்கே போயிட்டு நானுமே இதெல்லாம் பண்ணுறேன். பிகாஸ் நான் இப்போ நீ பிள்ளை ஒழுங்காக வளர்க்கலான்னு சொல்றீங்க. இல்லை, நானுமே இந்த டெக்னாலஜி பீங் ஓவர் டேக்கன் தான் நான் சொல்கிறேன். ஸோ ஸோ அந்த மாதிரி இடங்களுக்கு நம்ம போகும்போது அந்த அழகை ரசிக்கிறதை விட நம்ம முக்கால்வாசி நம்ம ஃபோனில் அதை கேப்சர் பண்ணுறதுல தான் ரொம்ப என்ன சொல்கிறது, வெரி கீன். அதில் தான் நம்ம ரொம்ப மும்மரமாக இருக்கிறோம். ஏன்னா ஃபோன் எடுத்து வீடியோ எடுக்கிறோம், ஃபோட்டோ எடுக்கிறோம், தென் அவ்வளோதான், அந்த ட்ரிப் முடிஞ்சது, நயக்ரா ஃபால்ஸ் போயிட்டு வந்துட்டோம். இதில் நம்ம டேரெக்டாக நம்ம கண்ணால் அந்த இடத்த பார்க்கறத விட அந்த ஃபோன் ஸ்க்ரீனில் பார்த்த டைம் தான் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது. நம்ம ஃபோனில் பார்க்கறது பத்தாதுன்ட்டு பக்கத்தில் நிற்கிற ஃபோன்லேயே நம்ம எட்டி பார்ப்போம், இந்த ஆங்கிள் பெட்டராக இருக்குல்ல, அடுத்து நான் இந்த இடத்துல நின்று எடுக்கிறேன் அப்படின்னு. ஸோ இந்த மாதிரி அழகை ரசிக்கிறது, இயற்கை ரசிக்கிறது, நம்ம பிடிச்சதை ரசிக்கிறது இப்போல்லாம் எதுவுமே நம்ம பண்ணுறதில்ல ஹானஸ்டாக. ஸோ இன்னும் என்னன்னா, இன்னும் ஒரு விஷயம் என்னன்னா, இப்போ பாட்டு, சினிமா பாட்டுலாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா அந்த காலம் பெஸ்ட்டாக இந்த காலம் பெஸ்ட்டான்றதுக்கு ஆன்சர் நமக்கே எல்லாருக்கும் தெரியும். ஏன்னா எல்லாமே பழைய பாட்டு எடுத்து இப்போ ட்ரெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. இன்ஸ்டா எடுத்தாலும் சரி, அந்த 90s ஒரு லேட் 80s சாங்ஸ் தான் இப்போ எல்லாமே ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்கு. ஸோ ஒரு பாட்டுக்கு கூட நம்ம அந்த காலத்துக்கு தான் போக வேண்டியதாக இருக்கு. அண்ட் ஒன் லாஸ்ட் பாயிண்ட் இஸ் தட் இப்போ நம்மளாம் சமைக்கணும், ரெசிபி பார்க்கணும் அப்படின்னா நம்மளாம் செய்கிற முதல் விஷயம் என்ன? யூடியூப் ஒரு இன்ஸ்டா எடுத்து ரெசிபி பார்க்குறோம். ஸோ சமைக்கிற டைமை விட ரெசிபி பார்க்குறதுக்கு டைம் தான் ஜாஸ்தி. எல்லா யூடியூப் சேனல்லையும் ரெசிபி தேடுவோம், பார்த்துட்டே இருப்போம், ஸ்வைப் பண்ணிகிட்டே இருப்போம். இதுக்கு நடுவில் வேற வீடியோஸ்லாம் வரும், ஷாப்பிங் எல்லாம். அப்புறம் அதை பார்க்க ஆரம்பிப்போம். இப்படியே இன்ஸ்டா ரீல ஸ்வைப் பண்ணி அப்புறமா சந்தானமோட வாய்ஸ் நம்ம மைண்ட் வாய்ஸில் வரும். எதுக்கு வந்தோன்றதே தெரியாமல் உட்காந்துருக்கு பற்றியாது அப்படின்ற மாதிரி. ஸோ அதுக்கப்புறமா ஸ்ட்ரைக் ஆகி எதையோ ஒன்று எல்லா ரெசிபியும் பார்த்துட்டு ஃபைனலாக ஒரு டிஷ் வந்து அது சர்ப்ரைஸாக போய் நம்ம வீட்டில் இருக்கவங்களுக்கு கொடுத்தா அது நமக்கே வேற லெவல் சர்ப்ரைஸாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி நம்ம வந்து டெக்னாலஜிக்கு தான் எல்லாத்துக்குமே நம்ம ரெஃபர் பண்ணுறோம். அதனால நம்மளை சுற்றி இருக்க சின்ன சின்ன சந்தோஷங்கள் இது எல்லாத்தையும் நம்ம அனுபவிக்காமல் இருந்துடுவோமோ அப்படின்னு நான் நினைக்கிறேன். அகிலா சொன்னாங்க, நம்மளை சுற்றி நிறைய விஷயங்கள் இப்போ கிடைக்குது அப்படின்னு சொன்னாங்க. இப்போ நிறைய இருக்கு, அளவுக்கு அதிகமாகவே எல்லாமே இருக்கு. அதுதான் ப்ராப்ளமே. அப்பெல்லாம் கம்மியாக இருந்தது, நம்ம எல்லாத்தையும் நின்று நிதானமாக ரசித்து வாழ்ந்தோம். இப்போ அதை பண்ணுறதில்ல, நம்ம ஜஸ்ட் ஓடிட்டே இருக்கோம். அது தேங்க்யூ, நன்றி. ஆனந்தி ரொம்ப நல்லா பேசுறாங்க. பட்டு ஆயா வீடு அந்த சந்தோஷமான நிகழ்ச்சியை பற்றி பேசினாங்க. எனக்கெல்லாம் வந்து கொஞ்சம் அகேன்ஸ்டாகவும் நடந்திருக்கு. பட் அப்பதான் அவரு அதாவது நான் வந்து என்னோட பிறந்தநாள் வந்து பொங்கல் அன்னைக்கு தான் பிறந்தேன். எல்லாரும் கொண்டாடுவாங்கன்னு நினைக்கிறீங்களா? அது இல்லை. எங்க அப்பா தான் வந்து பட்டுக்கிழமை பொங்கல் அன்னைக்கு பொங்கலை வைக்க விடாம படுத்துறேன் அப்படின்பாங்க. அந்த மாதிரி நிகழ்ச்சிகளும் இருக்கு. அதை யாரும் இங்க பகிர்ந்துக்கலன்னு வைங்க. அதுக்காக தான் நான் கொஞ்சம் அனுபவம் தான். அதனால என்னோட ஃப்ளோவுக்கு எடுத்து எங்க விட்டேன்?